Hi, hello buddies. I'm Ajay Jivika from grade 6 from Woods Garden School. This is the message from Savitri by Arabindo. Himself was dim to himself, half felt obscure, as if in a struggle of the void to be. Thank you. Bye. Hi all buddies, now J. Sashinder graded from Primbets Garden School. Today's Karmyogi Appa message. There are organization of educational system between the transmission of consciousness, direct and imparting information and ideas. Thank you, bye. வணக்க மக்களை, நான் உங்கள் அஜிஷால் கிரேட் ஸ்கூல் ப்ரமோஸ் கடங்க. ட்ரெயின் ட்ராக்ல இருக்கிற கற்கள் என்ன, அந்த ட்ரெயின் கவிழ்ந்துடும் சொல்றாங்க. அப்போ அந்த கற்கள் பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் சீக்ரெட்ஸ் என்ன, இதுதான் எனக்கான ஏதுக்கு அப்படி சொல்ல பார்க்க போறோம். இந்த கற்கள் மட்டும் இல்லைன்னா ட்ரெயின் போட வேகத்துக்கு இந்த இரும்பு தண்டவாளம் அப்படியே பூமிக்குள்ள போயிடும். ட்ராக் நடுவில் இருக்கிற சிமெண்ட் கட்டைகளுக்கு ஸ்லீப்பர்ஸ்னு பெயர். ட்ரெயினோட மொத்த வெட்டியும் இது மேலதான் விழும். இந்த கட்டைகள் நகராமல் இருக்க ஷார்ப் எஜஸ் கொண்ட இந்த ட்ராக் பேலன்ஸ் கற்கள் தான் ஸ்ட்ராங் லாக்கா செயல்படுது. மழை காலத்துல தண்ணி தேங்காமலும் செடிகள் வளராமலும் இருக்கவும் இது பயன்படுது. இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, ஆத்துல இருக்கிற உருண்டையான கற்களையோ இல்ல சாதாரண கற்களையோ இதுல பயன்படுத்தினா ட்ரெயின் போட வேகத்துக்கு கற்கள் அப்படியே வழுக்கிட்டு போயிடும். அது சரி, மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்ல மட்டும் ஏன் இந்த கற்கள் இல்லைன்னு தெரியுமா? அங்க வைப்ரேஷன் தாங்குற அளவுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ராங் கான்கிரீட் பெட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்களும் நானும் ட்ரெயினுக்கு கீழே ஏன் கற்கள் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.